நேற்று புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு தமிழகம் வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் வெள்ளலூர் பகுதி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளலூர் துறையூர் மெயின் வீதியில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் முகாஜிரின் பள்ளிவாசலில் மாலை 6:36 மணிக்கு இந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் திரு விக்கேஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரது உற்சாகமூட்டும் பேச்சு அனைவரையும் கவர்ந்தது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளராக இருக்கேன். தளபதி அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாரு, இது ரமலான் மாதம், புனித குரான் இந்த மாதத்துல தான் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புனிதமான மாதத்துல எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் சொந்தங்களும் நோன்பு இருந்து கடவுளுக்கு தங்களோட சேவைகளையும் தங்களோட கடமைகளையும் செஞ்சுட்டு வராங்க. அதன்படி அவங்களோட நம்பிக்கையை போற்றும் விதமாக தளபதி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் முன்னாள் நோன்பு இருந்து நோன்பு திறந்தார் அவர்களுடன் இணைந்து. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரை எங்கெல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்களோ அவங்க கூட கலந்துக்கிட்டு மதம் ஜாதிங்கிற வேறுபாடெல்லாம் இல்லாம அதே போல அவங்கள போலவே ஒரு நாள் நோன்பு இருந்து அவங்களோட இணைந்து இந்த புனிதமான மாதத்தை போற்றி வணங்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளலூர்ல கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்துல பல இடங்கள்ல பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எனக்கே ஒரு இப்போ ஒரு 20 நோன்பு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. கிட்டத்தட்ட அதுல ஒரு 11 இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 11 தடவை நானும் தொழுது இருக்கேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தளபதி என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்வோங்கிறத இதன் வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வை வெள்ளலூர்ல இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்த வெள்ளலூர் பகுதி நிர்வாகிகளுக்கும் வெள்ளலூர்ல இருக்க மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போற வழியெல்லாம் எங்களுக்கான ஆதரவுகள் இன்னைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுட்டே இருக்கு. நிச்சயமா 2026ல மும்மதமும் சேர்ந்து தளபதியை ஆட்சி கட்டில அமர வைக்குங்கிறதும் நிச்சயம். நன்றி. கிரௌடு பாத்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க. இதுல நல்லா ஒண்ணு கவனிச்சிட்டீங்கன்னா, எங்களுக்குள்ள தளபதி மேடையில சொன்ன மாதிரிதான், இங்க யாரும் மேல யாரும் கீழே இல்ல, நாங்க எல்லாரும் ஒண்ணுதான், நாங்க எல்லாரும் சமந்தான். ஸோ அதை நிரூபிக்கும் விதமா இங்க இருக்கிற இந்து மக்களும் சரி, கிறிஸ்தவ மக்களும் சரி, இஸ்லாமிய மக்களும் சரி, 3 பேர் சேர்ந்துதான் இந்த இடத்துல நிக்கிறோம். அதுவும் நீங்க பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த இனிய நிகழ்வை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த வெள்ளலூர் பகுதி கழகத்தினருக்கு பலரும் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்தனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.